வருஷம் ஆயிடுச்சு. இப்போ நடக்கவே முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கவங்க எங்கேயாவது போனா 2 பேர் பிடிச்சதா தூக்கிட்டு போறாங்க. அப்ப அவங்களுக்கு திடீர்னு எந்திரிச்சா எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு. என்ன செய்வாங்க? சொல்றாங்க, குதிக்கிறாங்க, தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லி சந்தோஷப்படுவாரா இல்லையா? பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் சுத்தி இருக்கிற ஜனங்கள்லாம் இப்போ ஓடி வந்துட்டாங்க இவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. அவ்வளவு நாள் வெறும் பிச்சைக்காரனா நினைச்சிட்டு அற்பமா நினைச்சவங்களாம் இப்ப என்ன செய்யறாங்க? அவரை பார்க்கறதுக்கு ஓடி வர்றாங்க. இப்ப பக்கத்துல இருக்கிற ஜனங்களாம் என்ன சொல்லுவாங்க? நான் ரோட்ல வர்றவங்கிட்ட, ஏன் அந்த சர்ச்சில் இருக்கிறவன் வெளியே திடீர்னு நடக்கவே முடியாதவன் எந்திரிச்சு நடந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா எல்லா ஜனங்களும் இவரை பார்க்கறதுக்காக ஓடி வர்றாங்க. அப்ப இவர் எங்க இருக்காரு? இப்ப சர்ச்சுக்குள்ள பேதுரு, யோவான் அவங்களோட சேர்ந்து இவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரியா? அப்போ இப்படிப்பட்ட அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ பேதுரு சொல்றாரு, நீங்க ஏன் ஆச்சரியப்படுறீங்க? நாங்க இதை எங்க சுய சக்தினாலேயோ எங்க பக்தினாலேயோ செய்யல. நாங்க இயேசுவோட நாமத்துல செஞ்சோம். அந்த இயேசு தான் தேவனுடைய குமாரன். அவர் மரிச்சு 3ஆவது நாள் உயிர் தெழுந்துட்டாருங்கிறதுக்கு நாங்க தான் சாட்சிகள்.